ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைக்கு 91ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு புதுமைப்பித்தனுடைய கதையான சாளரம் என்கிற கதையை சொல்வதற்காக அருமை மாணவர் சதீஷ் குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சதீஷ்குமார் அவர்கள் இந்த மன்றத்தில் தொடர்ந்து அவர் பயணித்து வருகிறார் என்கிற ஒரு மகிழ்வான செய்தி. தினமும் வர்றாங்க தம்பி. தம்பி அவர்கள் விஆர்எஸ் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய அவையில் கதைகளால் சிறப்பிக்கக்கூடிய அருமை தம்பி சதீஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு சாளரம் என்கிற கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையே வருக, கதை சொல்லுங்க. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க சதீஷ். முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அறிமுகப்படுத்திட்டு போங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சதீஷ்குமார். நான் விஆர்எஸ் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இயந்திரவியல் படிக்கின்றேன். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட கதையினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா சாளரம். அதை எழுதியவர் புதுமைப்பித்தன். அடையார் பஸ் மயிலாப்பூருக்கு வந்து கொண்டிருந்தது. பஸ்ஸுக்குள் இருந்த மங்கிய பல்ப் வெளிச்சம் இருட்டை எடுத்து காட்டுகிறது. பிரயாணிகளின் முகமும் மார்பும் தவிர வேறொன்றும் தெரியவில்லை. டிக்கெட் பிளீஸ் என்று கத்தினான் கண்டக்டர். இந்தாப்பா, மயிலாப்பூருக்கு 1 என்றார் நரைத்த தாடியுடைய ஒரு கிழவர். சார், நீங்களா? எங்கிருந்து இந்த இருட்டில் என்றார் ஓர் உச்சி குடுமி. பெசன்ட் அம்மையாரின் மரணத்தை குறித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது. அம்மையார் ஆவியுலகிலிருந்து தந்த ஆசி மொழிகள். ஹா, என்ன அருள்வாக்கு என்று பதில் சொன்னார். ஒரு மதமும் பின்பற்றாத ஒரு ஸ்திரீ, அவள் போனதே நல்லது என்றார் ஓர் அரை மீசை பாதிரியார். உமக்கென்ன தெரியும்? அம்மையாரின் சாவு இந்தியாவுக்கு அல்ல, இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய நஷ்டம் என்று சொல்லி ஏற இறங்க பார்த்தார் அந்த கிழவர். ஆனால் அவர் இத்தனை நாள் படுத்த படுக்கையாய் என்று ஓர் இருள் பிழம்பு பேச ஆரம்பித்தது. அப்படி கிடந்து போனாலும் பரவாயில்லை, ஒரு சமாதானமாவது இருக்கும். இன்றைக்கு மத்தியானம் பாருங்க, ராயப்பேட்டையில ஒரு புது வீடு கட்டுறாங்க. தூணு நிறுத்துறப்ப கீழே ஒரு ஆள் நிற்கிறார். மேலே பாருங்க, புத்தின்று விழுந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்குள்ளே ஆள்டன் தீந்து போட்டான் என்று ஒரு பாருங்க பேர் வழி. என்ன எங்கே? ராயவரத்திலா? யாரு? எந்த தெரு என்று ஆத்திரப்பட்டார் மூட்டையை அலிங்கனம் செய்து கொண்டிருந்த ஒருவர். இல்லைங்க, ராயப்பேட்டையில் இல்லைங்க, பாருங்க அவன். ஓ, சரிதான், ராயபுரமான்னு கேட்டேன். நமக்கு அங்கேதான் என்றார் அந்த மூட்டைக்காரர். இறந்தவர் யார் என்று கேட்டார் உச்சி குடுமியார். அவன் பறையனுங்க, பாருங்க அவன். இதற்குத்தானே அன்னிக்கு பேப்பரிலே சார், நீங்க பார்த்தீங்களா? குற்றாலத்தில் திடீரென்று வெள்ளம் ஆள்களை அடித்து கொண்டு போய்விட்டது. நம்ம சேஷன் நேத்து அங்கிருந்துதான் வந்தான். ஆறு பிராமணர்கள் கூட போய்விட்டாலாம் என்று மீண்டும் விஸ்தரித்தார் உச்சி குடுமி. பாப்பானா என்ன, பறையன்னா என்ன? சாவிலே விதி கொண்டு போய் தள்ளிற்று என்று நீங்கள் கூறுவீர்கள். இதற்கென்ன சொல்கிறது?
நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். கல்யாணமாகி 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. நேற்று ஆபீஸிலிருந்து வந்தான். என்னமோ மார்பு வலிக்கிறது போல இருக்கு என்று உட்கார்ந்தான். அவ்வளவுதான் என்றார் இதுவரையும் பேசாத ஸ்தூல சரீரி. எங்கே எங்கே என்றார்கள் 2 பேர். இங்கேதான், பஸ்ஸருக்கு பக்கத்தில் அவன் வீடு. என்ன, நம்ம கிருஷ்ண பிள்ளையா போய்ட்டானா? ஆளை பார்த்தால் பிரம்ம கலை அப்படியே முகத்தில் ஜொலிக்கும் என்றார் அந்த உச்சி குடுமி நண்பர். அவரு கூடவா? பாருங்க, நம்ம கடைக்கு அவருதான் போட்டாரு. நல்ல மனிதன், 100க்கு 1. களி முற்றி விட்டது. கொஞ்ச நாளில் உலகம் முடிந்து போகும் என்று மயலை மாறாத ஒரு சிறு குழந்தை குரல் கேட்டது. நாங்கள் அத்திசையை நோக்கினோம். புத்தகங்களை சுமக்க முடியாமல் சுமக்கும் ஒரு சிறு மாணவன், பெரிய தலை, பெரிய கண்ணாடி. எல்லோரும் மௌனமாக அவனையே பார்த்தார்கள். காலம் எல்லாம் அப்படியே புரண்டு கிடக்கு. விலைவாசியோ கேட்க வேண்டாம். எதற்குத்தான் இப்படி போகுதோ என்று தத்துவ விசாரணையில் இறங்கினார் ஒருவர். பஸ்ஸும் மயிலாப்பூர் ஸ்டாஃபிங்ல வந்து நின்றுத்து. நாங்களும் இறங்கினோம். தூரத்தில் காந்த வெளிச்சங்களுடன் ஓர் ஊர்வலம் தெரிந்தது. அப்பொழுது நாகஸ்வரக்காரன் மிகுந்த சுவாரஸ்யமான சாந்தமுலேக் என்ற கீர்த்தனத்தை அப்படியே உருக்கி வார்த்து கொண்டிருந்தான். கல்யாணமோ பெரிய மோக்லோ போல இருக்கிறது என்றார் ஒருவர். நாங்களும் அவிழ்ந்து உதறிய நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிந்தோம் என்று இந்த கதையை வந்து புதுமை பித்தன் முடித்திருப்பார். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி தம்பி. கதை கேட்டது மாதிரி தொடர்ந்த மாதிரி இருந்துச்சு. வேகமா முடிச்சிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். கணேசன் சாத்துரையா, பின்னூட்டத்தை தொடங்கலாம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியருக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று தம்பி கதை வந்து சாளரம் என்ற சிறுகதையை வந்து சதீஷ்குமார் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த கதை வந்து பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பேச்சு எப்படி, அந்த நடைமுறை பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சீட்ல உட்காந்துருக்கிறவங்களோ இல்லை நிக்கிறவங்களோ இல்லை பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்களோ எப்படி பேசிட்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அது உண்மையும் கூட தான். அப்படி கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து உச்சி குடிமின்னு சொல்றது வந்து பார்ப்பனர்களை சொல்ற மாதிரி அவங்க காட்டிட்டாங்க. அதே மாதிரி அந்த பெசன்ட் அம்மையாரையும் அந்த தியோசிபிக்கல் கிளவர் அவரை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை தழுவுற மாதிரி 2 பேரை பேசுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இதை தவிர்த்து மூட்டையை தூக்குற ஒரு ஆளு, மூட்டைய பிடித்துக்கிட்டு ஆலிங்கனை செய்து கொண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு, அதே மாதிரி அதை கேட்கிற மாதிரி அந்த சென்னை வாசி ஒரு ஆளு, இப்படியே ஒரு 5-6 கதாபாத்திரங்களை இதுல இணைச்சு இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. ஒரு இயல்பா வந்து ஒரு பஸ்ல போகும்போது நமக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கும். அதை அப்படியே சொல்லிட்டு போற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இதுல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல பாருங்க, மங்கிய பல்பு வெளிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த பேருந்துகள்ல வந்து இந்த வெளிச்சம் பல்ப் எப்படி இருக்கும், ஓட்டல் உடசலமா அந்த மங்கியதை வயர் போய் இல்லை இத்து போயிருக்கிற மாதிரி மங்கிய பல்ப் பிரகாசமாவும் இருக்காது. ஆனா அந்த பல்ப் வெளிச்சத்துல வந்து பிரயாணிகளுடைய முகமும் மாறும் மட்டும் அந்த அந்த அளவுக்கு தான் நிக்குது. அது கீழே என்ன இருக்கு என்னன்னு ஒன்றும் பார்க்க முடியாது. இதுக்கிடையில கண்டக்டர் வந்து டிக்கெட் ப்ளீஸ்ன்னு கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப போகும்போது அவர் வந்து மயிலாப்பூருக்கு ஒரு டிக்கெட்னு ஒரு கிழவர் கேட்கிறாரு. இந்த கிழவரை பார்த்த உடனே அந்த ஒரு பக்கத்துல இருக்கிற அந்த ஐயங்கார் ஒருத்தர் உச்சி குடிமை வச்சிருக்காரு. சார் சார் நீங்களா எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த குடிமி என்ன, அந்த கிழவர் என்ன சொல்றாரு, அப்ப அவர் வந்து என்ன செய்யறாருன்னா அவர் வந்து கிறிஸ்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, நான் பெசன்ட் அம்மையாருடைய அந்த மரணத்தை பற்றிய பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த அந்த அம்மையாரை பத்தி புகழ்றாரு. அந்த அம்மையார் வந்து ஆவியில இருந்து வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஆசி வழங்கியிருக்காரு, ஆசி மொழிகள் வழங்கியிருக்காரு, என்ன அருள்வாக்கு அப்படின்னு சொல்லி பண்றாரு. இதுலயே ஒரு முரண்பாடு, அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்கிறாங்க.
ஒருத்தர் அவர் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி சார்ந்த ஒரு கிறிஸ்தவர். அதுக்கு அடுத்து ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அவர் வந்து ஒரு மதமும் பின்பற்றாத ஒரு ஸ்திரீ, அவள் போனதே நல்லது என்ற ஒரு அரைமீசை பாரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு 2 பிரிவு இருக்குங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். நம்ம ஆக்சுவலா திரும்ப ஆர்சி சர்ச்சுன்னு சொல்றோம், கத்தோலிக்க சர்ச்சுன்னு சொல்றோம். ஆர்சி ரோமன் கத்தோலிக்கு, புரொட்டஸ்டன்ட் இருக்குல்ல. இதைத்தான் வந்து அந்த புதுமைப்பித்தன் அவர்கள் வந்து 2 பிரிவா இருக்கிறவங்க உள்ள அந்த பேருந்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுது. அப்ப அவர் வந்து இப்படி ஒண்ணு எந்த மதத்தையும் பின்பற்றாத போனா தான் என்ன, போயிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு கோபம் வருது. அவர் வந்து உமக்கு என்ன தெரியும், அம்மையாரின் சாவு இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே பெரிய நஷ்டம் அப்படின்னு, உலகத்துக்கே பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறங்க பாக்குற அந்த தியாசிக்குள்ளார் வராங்க. இதுக்கு இடையில ஆனால் சொல்லும் போதே பாருங்க, இன்னொருத்தர் சொல்றாரு, இருள் பிளம்புனா ரொம்ப ஏற்கனவே மங்கிய வெளிச்சமா இருக்கு, அதுலயும் இன்னும் கொஞ்சம் கருப்பா இருக்கிறவர் ஒரு ஆள் நின்றுகிட்டு அவர் சொல்றாரு, அவர் இத்தனை நாளா படுத்த படுக்கையா என்று ஒரு இருள் பிளம்பு பேச ஆரம்பித்தது. உடனே அதுக்கு ஒருத்தன் பதில் சொல்றான், அப்படி கிடந்தாலும் பரவாயில்ல, சமாதானமா இருக்கும், ஆனா இன்னைக்கு மத்தியானம் பாருங்க அப்படின்னு அந்த பாருங்கன்னு சொல்லியே அவனுடைய இது வந்து பேச்சு இருக்கு. இது உண்மைதான். எண்ணத்தை சொல்லி எண்ணத்தை கேட்டுமா, அப்ப என்னத்தைன்னு சொல்லுவான் அத மாதிரி. அப்ப பாருங்க அதுல பாருங்க நம்ம பேசிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த பேச்சு வழக்குல ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுல பாருங்க, இன்னைக்கு கூட வந்து ராயப்பேட்டையில ஒருத்தன் வந்து கல் தூணை நட்டும் போது மேல விழுந்து அப்படியே பொத்துன்னு விழுந்து ஆத்துக்கு கொண்டு போய் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப அவரு இன்னொருத்தர் வந்து அந்த மூட்டையை ஆளிங்க என்ன ராயபுரத்திலயா அப்படிங்கிறாரு. அவன் இல்லைங்க பாருங்க, இல்லைங்கன்னு சொன்னாலும் அந்த பாருங்கிற ஒரு வார்த்தையை விடவும் மாட்டேங்க. அது ராயபுரமாக்கும்னு நான் கேட்டேன், ஏன்னா அங்கதான் எங்க வீடு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த இறந்தவர் வந்து யாரு என்று கேட்டா உச்சி குடுமையும் கேட்பாரு. அவரு பறையனுங்க பாருங்க. அப்ப அந்த உச்சி குடுமையார் பாருங்க, இவர் என்னமோ பெரிய இதத்துல இருக்கிற மாதிரி, அவன் சின்ன பையன் இருக்கிற மாதிரி அந்த அவன் சொல்றான். இவர் வந்து இருக்கிறாரு உச்சி குடுமையார், அவர் பறையனை பாருங்கிற அவன் சொல்றான். ஆனா அவன் வந்து இப்ப ரெண்டையும் பிரியன்னு அந்த உச்சி குடுமையார பார்த்ததுனால அவன் அப்படி சொல்லியிருக்கான்னு நம்ம எடுத்துக்கிடலாம். உடனே இவர் அசால்ட்டா, ஆமா இதுக்குத்தானா அன்னைக்கு வந்து குற்றாலத்துல வந்து வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒரு 6 பிராமணால் கூட போயிட்டாங்கன்னு சொல்லி அவரு கொஞ்சம் ஏத்தி சொல்றாரு. அவங்களுடைய சாவை வந்து கொஞ்சம் ஏத்தி சொல்ற மாதிரி சொல்றாரு. உடனே இத வந்து ஒரு ஸ்தூல சரீரங்கிறவர் என்னன்னா, ஒரு வந்து அந்த பஞ்சபூதங்களும் அடங்கிய உடம்பை இருக்கக்கூடிய நல்ல சாப்பிட்டு கொழுக்கூடிய ஆளுன்னு அர்த்தம். அவரா இருந்தானே இவரா இருந்தானே விதின்னு சொல்லுவீங்க. அதை விட ஒரு மோசமான ஒரு இன்கம் டாக்ஸ்ல வேலை பார்க்குற ஒரு குறைஞ்ச வயசு பையன் மார்வலின்னு சொல்லி திடீர்னு இறந்து போயிட்டான் அப்படின்னு அதையுமே வந்து விமர்சனம் பண்றாங்க பாருங்க. எங்கன்னு கேட்டா அது பஸ் இருக்கு, அதாவது பஜாருக்கு பக்கத்துல இருக்கிற கிருஷ்ண பிள்ளையா, ஐயாடா அவன் வந்து முகமே அவ்வளவு கலையா இருக்குமே, முகமே அவ்வளவு கலையா இருக்குமே அப்படின்னு சொல்றாப்ல. இதுக்கு இடையில களி முற்றி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்றேன், அதையெல்லாம் திரும்பி பாக்குறாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு காலத்துலயும் எத்தனையோ பிரயாணிகள் அதுல கலந்து வர்றதுன்னு அவங்களுடைய பேச்சுகள்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா பேசிட்டு வந்தப்பறம் அந்த பஸ்ஸை விட்டு தொட்டோம்னா சிக்கலாயிடும். இல்ல இது வந்து பிரச்சனை இது என்னன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனிங்க இதோட ஓச்சு விட்டுருவான்னு இருங்க தோழர், இதை வந்து மியூட் பண்ண கொஞ்சம் பொறுங்க. ராமசுப்ரமணியன் தோழர், உங்க இதை நான் மியூட் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. அதான் அவங்க என்னை கோஹோஸ்டா கொடுக்காதனால அவங்களை மியூட் பண்ண முடியல, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்ப பேசுங்க. சரி, அதனால இப்ப என்ன இந்த கதை என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து எல்லாருமே இறங்கி போயிடுறாங்க. அந்த நெல்லிக்காய் மூட்டையை வந்து இது பண்ணோன்னு அவிழ்த்த உடனே வந்து அப்படியே உருண்டு போகணும், அது மாதிரி எல்லாருமே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அவன் போய்க்கிறாங்க. உள்ளே அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்துட்டு அந்த பஸ் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள வந்து இத்தனை பேச்சு வருது. அந்த இத்தனை வந்து ஜாதியினுடைய பிரிவுகள் இருக்கிறது, அதே மதத்தினுடைய பிரிவுகள் இருக்கிறது.
அதே மாதிரி மனிதர்கள் எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பிரிவில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான விஷயத்தை சமுதாயத்தில் சின்ன சின்னங்களை வைத்து பேருந்தில் அந்த பேச்சுக்கள் வந்த சம்பாஷணையில் வந்த செய்தியை ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல கதை தான் இது. வந்து நம்ம அதைத்தான் நம்ம கொஞ்சம் நினைச்சுக்கிட்ட வேண்டியிருக்கு. அதாவது 2 பிரிவுகள் என்பது மனிதனுடைய பேச்சுகள்லயும் இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்களிலும் இருக்குது, செயல்களிலும் இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. அதுதான் ஒரு உண்மையான ஒரு பொதுவான கருத்தாக இருக்கின்றது. ஒரு நல்ல கதை தான். வாழ்க வளமுடன். வணக்கம். சதீஷ்குமார் ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள். நன்றி. அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்களும். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அற சொல்லியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சதீஷ் நல்ல கதை சொன்னீங்க, நிறுத்தி நிதானமா. போன தடவை இருந்த அந்த ஒரு இது இல்லாம நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து எங்களோட பயணிச்சுக்கிட்டே வாங்க. இன்னும் அப்படி பயணிக்கும் போது இன்னும் நீங்க ஒரு மேலான நிலைமைக்கு உங்க சிந்தனை, உங்க கவிதை எழுதுறது, இந்த மாதிரி திறமைகள்லாம் வளர நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு வரைக்கும் போகக்கூடிய ஒரு பஸ்ல பயணிகளுக்குள்ள பேசுகின்ற ஒரு இது. நிறைய பேர் டக்குன்னு செல்ல தான் எடுத்து பார்ப்பாங்க பஸ்ல உட்கார்ந்த உடனே, ட்ரெயின்ல உட்கார்ந்த உடனே. அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் அக்கம் பக்கம் காது கொடுத்து கேளுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். தேவையானதும் கிடைக்கும், தேவை இல்லாததும் கிடைக்கும், ரசிக்கக்கூடியதும் கிடைக்கும், ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கிற விஷயங்களும் கிடைக்கும். ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்குனா ஒரு ஸ்டாப்பிங்ல ஏறுவாங்க, அதே ஸ்டாப்பிங்ல ஏறவங்களும் இருப்பாங்க, இறங்குறவங்க இருக்காங்க. இதுலயும் விதவிதமான மனப்பான்மை கொண்ட மக்கள் பயணிக்கிறாங்க. ஒரே பத்தி தான் பேசுறாங்க. விஷயம் ஒண்ணப்போ யாரு எப்படியாப்பட்ட மனப்பான்மை கொண்டிருக்காங்கன்னு இதுல அழகா சொல்லியிருக்காரு. இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் இறந்துட்டாங்க, அதுக்கு ஒரு இரங்கல் கூட்டம்னு ஒருத்தர் சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஒருத்தருக்கு அது இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கே இழப்புன்னு அவரோட கண்ணோட்டத்துல தெரியுது. இன்னொருத்தர் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி அவரோட கண்ணோட்டம் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கேரக்டர் அப்படி சொல்லிட்டே வருது. உயிர்னா எல்லாத்துக்கும் உயிர். அதுல வந்து பறையன் இறந்துட்டா மட்டும் இழப்பு கம்மி, பார்ப்பன இறந்தா மிகப்பெரிய இழப்பா அது இதுல வருது. அந்த அந்த இந்த இருக்கு. ஆனா அவரு எழுதுன அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் போல இருக்கு. அதுல வந்து மத்தவங்க முகத்துல எல்லாம் லட்சுமி கடாட்சம் இருக்காதா, நல்ல ஒரு கலையான முகம் இருக்காதா, அறிவாந்தம் தெரியாதா, பிராமணர்களுக்கு மட்டும் பிராமண கலை மட்டும் தெரியுமா, என்ன ஒரு இது நிறைய இதுல இருக்கு. இல்ல ஒரு இது இந்த இருள் பழம் சாத்துரையாக சொல்றாங்க. அந்த கருப்பா இருக்கிற ஒருத்தர் தான் சொல்றாங்க. அதுக்கு மேல இருக்க தியாசபிக் கிழவர், அது எனக்கு புரியல யார் அப்படி சொல்றாங்கன்ட்டு. ஒருத்தவங்க மனிதர்கள் அதுல பாருங்க, தங்கவேலு பழைய படத்துல அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவாரு. அதுல பாருங்க அப்படின்ட்டு அந்த வார்த்தைங்க ஒருத்தர் பயன்படுத்துறாரு, அவருக்கு பேரே பாருங்கன்னு வச்சுட்டாரு. கடைசியா இது எல்லாம் பேசிட்டே வர்றாங்க, இந்த ஸ்டாப்பிங் வருது, இறங்கி எல்லாம் போயிடுறாங்க. அதுக்கு அருமையா சொல்றாரு, நாங்களும் அவிழ்த்து உதறின நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிஞ்சோம். உள்ள உட்கார்ந்து இருக்கிறப்ப எல்லாம் பேசினாங்க, அறிவு ஜீவிகளா பேசினாங்க. இறங்க வேண்டிய இடம் வந்த விட்டு அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்கவுங்க பாதையை பார்த்துட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியில பார்க்கும்போது வெளி உலகம் சில சமயம் பயங்கரமாவும் தோணும். அதெல்லாம் முடிச்சு அதை பார்த்துட்டு நம்ம உள்ள வந்துட்டோம்னா அது மறந்துடும். நம்ம செயல்பாட்டை வீட்டுக்குள்ள பார்ப்போம். அதே மாதிரிதான்
இந்த பயணத்துல எதை எதை பத்தியோ பேசினாங்க, மரணத்தை பத்தி எல்லாரும் பேசினாங்க. இறங்குன விட்டு எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. உலகம் இதுதான். எவ்வளவு நடந்தாலும் யாருக்கும் எதையும் பாதிக்காது. அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. அவங்கவுங்க காரியம்தான் முக்கியம்னு பார்ப்பாங்க. தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற கண்ணோட்டம் தான் இருக்கு. இதுல வந்து அப்பவே எழுதியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. புத்தகங்களை சுமக்க முடியாமல் சுமக்கும் ஒரு சிறு மாணவன். இவர் எழுதுனது எந்த வருஷம் பாருங்க. அப்பவே வந்து சுமக்க முடியாத அளவுக்கு பிள்ளைகள் வந்து புஸ்தகத்தை களி முற்றி போச்சுன்னு அவர் காலத்துல சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரே முற்றி போச்சுன்னாருன்னா இப்ப என்ன காலம் நடக்குதுன்னே அனுமானிக்க முடியல. அந்த அளவுக்கு கெட்டதுதான் 90%. 10% தான் நல்ல விஷயங்கள் அங்கங்கே நடந்திருக்கு. இது ஒரு அன்றாட பயணத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள். நாமளும் ட்ரெயின்ல பஸ்ல போனா இந்த செல்ல கொஞ்சம் உள்ள வச்சுட்டு அக்கம் பக்கம் உரையாடல்கள் நிச்சயம் இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நல்ல செய்தி, 2 செய்தியை பகிர்ந்துருக்கீங்க. ஆனா ஒரு செய்தியை நானும் பதிவு செய்யறதுல தயக்கம் இல்லை. பள்ளிகளில் பள்ளி பருவத்தில் புத்தக மூட்டைகள் அதிகமாக தூக்குவதால் என்னவோ கல்லூரிகளுக்கு வருகின்ற பொழுது ஒரு நோட்டை கூட எடுத்துக்கொண்டு வருவதே கிடையாது. வெறுங்கையும் வீசுனகையுமா, இன்னமும் சொல்லப்போனால் ஒரு லெட்டு பேனா கூட வச்சுக்கிறது கிடையாது. அப்படியே எடுத்துட்டு வந்தாலும் ஒரு நோட்டு இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மரத்தில் போகும்போது சொருகி வச்சுட்டு போயிட வேண்டிய ஒரு புதிய நவீன கலாச்சாரம் இப்போ இருக்கு. நம்ம ரொம்ப கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு நோட்டு வச்சிருக்கோம் சார் எழுதுறேங்கிறான். அந்த நோட்டை அவன் வேணா வெளியில போகும்போது என்ன சொல்றது, அவன் கையில அந்த நோட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஒரு 70% அதுக்காண்டி 30% மாணவர்கள் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் பெரும்பான்மையோட ஒரு வெறுங்கையும் வீசினகையுமா என்னமோ சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வந்துட்டு போற நவீன யுகத்தில் நாம் பயணிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு செய்தி, நல்ல செய்தியா சொன்னீங்க. பஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி காரைக்குடியிலேருந்து தேவகோட்டைக்கு வர்றேன். அதில் என்னுடைய கண் அப்படி ஒரு பார்வை சுற்றி வந்தது. எல்லார் கண்ணுலையும் எல்லார் கையிலையும் செல்ஃபோனு. என்ன நடக்குது, பஸ்ஸு கிழக்க போகுதா, மேற்க போகுதா, வடக்க போகுதா, தெற்க ஒன்றும் தெரியல. அப்படி பார்த்தபடியே இருக்காங்க. அதை காட்டிலும் பொறுமை, ஒரு குடும்பத்தில் 5 பேர் ஏறினாங்க. 5 பேரில் ஒரே ஒரு குழந்தை, அதுகிட்ட கையில் மட்டும் செல்லு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. மற்றவங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, மீம்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே பேசலை, சிரிக்கலை. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கக்க பக்கான்னு சிரிச்சு, மாப்பிள்ள என்னடா ஊரில் அப்படியே, இப்போ அதெல்லாம் பேசலை. அதாவது மனங்களை தேடுவதை விட்டு வேறு எதையோ தேடுவதால் தான் இன்றைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சில சாபக்கேடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒன்று மோகம் இதுதான் என்று தொற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப நல்ல செய்தி அரச்சலியம்மா, வாழ்த்துக்கள். விஜிலாமா? அம்மா விஜிலாமா? நன்றி. பேராசிரியரே, இந்த அம்மா பேசி முடிச்சிட்டோம். கணேசன் தோழர் அம்மா பேசிட்டோம். சரி, நன்றி நன்றி. வணக்கம். நான் கதை சொன்னதை கேட்கல. சாத்தூர் கணேசன் அவர்கள் பேசினதும் அரசியல்வாதம், நான் அன்னைக்கு கதையும் வாசிக்கல. அரசியல்வாதத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஜாதிய வேறுபாடுடைய, ஏன்னா என் புத்தகத்துல இல்ல, என்னுடைய புதுமை புத்தன் கதை தொகுப்புல இந்த கதை இல்லை. ஜாதிய வேறுபாடு உடைய வெவ்வேறு மக்கள் அதுல பயணிக்கிற மாதிரி தெரியுது. அதுல காசிசம் இருக்கு, ரேசிசம் இருக்குது, நிற வேறுபாடு, ஜாதிய வேறுபாடு. அந்த உச்சிக்குடுமின்னு ஏதோ ஒரு கேரக்டர் சொல்லும் போது அது வந்து ஒரு வர்க்கத்தை குறிக்கிற மாதிரியும், அப்புறம் இறந்தது இவனா அப்படிங்கும்போது அதை வந்து கொஞ்சம் கீழ்மைப்படுத்தி பேசுற மாதிரியும் தோணுது. ஸோ ஒரு நல்ல கலந்துரையாடல் இந்த இதுல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னோட்டம் வழங்கக்கூடியவர்கள் இதுல யாரை குறிப்பிட்டு, அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையாரை பத்தி பேசுறாங்க. அவங்க இறந்தது 30கள் அந்த மாதிரிதான் இறந்துருந்தாங்க. ஸோ இந்த கதை ஒரு 35 எழுதிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அது ஒரு பதிவா கொண்டு வந்திருக்கிறாரு இது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய செயல்பாட்டாளர் ஒரு அப்படின்னு முன்னால வாசிச்ச ஞாபகம் இருக்குது. கலந்துரையாடல் மூலம் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பேசக்கூடிய ஒரு கதைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி சொல்லக்கூடிய பின்னோட்டத்தின் மூலம் மேலும் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுகிறேன்.
அதுக்கப்புறம் நான் பிறகு பின்னால் இந்த கதையை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி தோழமையே. நவநீத கிருஷ்ணன் தோழர். அ, சாத்தூராரே, நீங்க சொல்ல வந்த கருத்தை சொல்லிடலாம். அது ஒரு சின்ன கருத்து தான் பேராசிரியர். அதாவது அந்த மாணவனை பற்றி சொல்லும்போது சிறு மாணவன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனால் அந்த அடுத்த வரியில என்ன பண்றாங்கன்னா, பெரிய தலை, பெரிய கண்ணாடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தோன்னா பெரிய ஞானி போல சொல்றான். களி முற்றி விட்டது அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த இடத்துல வந்து அவன் வந்து சிறு மாணவனாக காட்சி அளித்தாலும் உயரம் குட்டையாக இருக்கக்கூடிய குள்ளமா இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்களா மாணவர்கள். ஏன்னா அந்த மாதிரி மாணவனா இருக்குமோ என்னமோன்னு நமக்கு யோசிக்க வேண்டியது. அதனாலதான் எல்லாம் திகைச்சு போய் பாக்குறாங்க. அதுதான் எனக்கு தெரியுது. சிறு மாணவன்னா அவன் சிறுசா தெரியுறான். ஆனா பெரிய தலை, என்ன பெரிய கண்ணாடி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா, இப்போ புதுமைப்பித்தன் வந்து எதையோ வந்து வலியுறுத்தி சொல்றாரு. அதே மாதிரி அவன் அவன் சொன்னக்கூடிய வார்த்தை வந்து களி புத்தி போயிடுச்சுன்னு சொல்றவன்னா யார் சொல்லுவான்? களி முத்தி போயின்னு சொல்றேன் மாணவனா வந்து களி முத்தி போயிடுச்சுன்னு சொல்ல போறான் கிடையாது. அப்ப அவன் வந்து ஏதோ ஒரு நல்ல படித்த பையன், ஓரளவுக்கு அறிவுஜீவியான பையன், உயரம் குள்ளமாக இருந்த காரணத்தினால ஒருவேளை சிறு மாணவன் போல அவர்களுக்கு தோற்றம் அளித்திருக்கிறான். அதனாலதான் எல்லாம் திகைச்சு போய் பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. வேற ஒன்றும் இல்லை. நன்றி தோழமையே. நவநீத கிருஷ்ணன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். கதை சொன்ன தம்பி சதீஷ் நல்லா சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இந்த சாளரம்ங்கிற கதை, புதுமைப்பித்தன் கதை வந்து நம்ம விஜயலாமா சொன்ன மாதிரி புஸ்தகத்தில் இல்லை, ஆனால் நெட்டில் கிடைக்குது. அந்த கதை தொடக்கத்தில் அடையாறுலேருந்து மயிலாப்பூர் போகிற பஸ்ஸில் நடக்கிற சம்பவங்கள், அந்த பேசுகிறதா கதை. பேசுகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 3 இறப்புகளை பற்றி பேசுகிறாங்க. எப்பயுமே பயணத்தில் போகும்போது ஒரு ஆள் ஒரு செய்தி சொன்னால், ஒரு ஆள் வந்து இப்போ நம்ம அந்த 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 மீட்டிங் போகிறோன்னு சொன்னால், நான் அந்த மீட்டிங் போகிறேன், அந்த மீட்டிங் சொல்கிற மாதிரி அதை தொடச்சி வர மாதிரி அந்த கதைகள் வந்து அமைச்சிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையோடைய ஒரு இறப்பு வந்து 1933ன்னு நெட்டில் பார்த்தேன். அப்போ அதை தொடர்ந்து அந்த அந்த டயத்தில் வந்து அந்த சிறுகதை எழுதியிருக்காங்க. அப்போ அந்த அன்னி பெசன்ட் அம்மையை பற்றி சொல்லும்போது, அவங்க வந்து இந்த பிரம்மஞான சபையை அந்த அதோடைய சேர்ந்தவங்க. எந்த மதத்தையும் சாராதவங்க. அவர் நம்ம கணேசார் கூட ஒரு பிரிவுன்னு சொன்னார், அதெல்லாம் எந்த மதத்தை சாராத குரூப்பு. அதனால எல்லா மதமும் அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ எப்படி பெரியாரை வந்து எல்லா மதக்காரங்க பிடிக்காதோ, அது மாதிரி அது ஒரு எந்த மதத்தை சாராத குரூப்பு வந்து. அதனால அதில் வந்து அப்படி அதை அந்த மீட்டிங் நான் போகிறேன்னு ஒருத்தர் அவரை பிரியப்பட்டு அவர் போகிறேங்கிறார். அந்த அனுபவத்தில் இருக்கிற ஆள் அன்னி பெசன்ட் உண்மையிலே பெரிய இன்னைக்கு கூட சென்னையில் பெசன்ட் நகர்னு சொல்லி ஒரு பெரிய கடற்கரை பக்கம் பெரிய பகுதியை அவர் பேரில் வச்சுருக்காங்க. நம்ம மதுரையில் கூட அந்த பிரம்மஞான சபை கிளைகள்லாம் இருக்குது. அது மாதிரி. ஆனால் அங்கே இருந்த ஒரு பாதிரியார் வந்து அந்த அம்மா போனது நல்லது தான் அப்படின்னு பேசும்போது சில வாக்குவாதம் வருது. இல்லை, அவர் சிறந்த மனிதர்னு சொல்லி இவர் பெரியவர் சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த இறப்பு சொன்னோடனே அடுத்த இன்னொரு இறப்பாக வந்து ராயப்பேட்டையில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். திடீர்னு என்ன அந்த அம்மா வச்சும் படுக்கையில் இத்தனை நாள் படுத்துருந்துச்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அதாச்சும் பரவாயில்ல, ராயவரத்தில் திடீர்னு கழுத்து நூர்ந்து பாவம் செத்து போயிட்டான். செத்து போனால் அவன்கிட்ட சொல்லும்போது ராயப்பேட்டைன்னு இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற ராயவரமாங்கிறாரு. ஏன்னா அவர் ராயவரத்துக்காரரு. அப்போ அவருக்கு என்ன ஜோதிவரம்னா, ராயபுரம் நம்ம ஏரியாக்காரனாங்கிறக்காக அந்த 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 ஒரு இறப்பு வந்தோன்னா அந்த இறப்பு சம்மந்தப்பட்டவன் வருது. பேர் வந்தோன்னா ஊர் பேர் வந்து நம்ம ஊராங்க சேர்ந்த இல்லை ராயப்பேட்டைன்னா அவர் கொஞ்சம் வருகிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது வந்து அவர் ஜாதியை பற்றி சொல்கிறாங்க. ஆஹா, இந்த ஜாதியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை அந்த ஜாதியை பற்றி பறிச்சிரும்போது இன்னொருத்தர் வந்து அவர் வந்து கடைசியில் வந்து குற்றாலத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் சொல்லி அங்கே வந்து இந்த ஐயர்களை வந்து ஆற்றுல போயிட்டான்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த சம்பவத்தை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிட்டாங்க. அப்போ அந்த நேரம் தான் வந்து அந்த ஐயரா இல்லாட்டி அந்த ஜாதியான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வாக்குவாதம் போகுது. இது என்ன காட்டுதுன்னா, ஒரு பிரயாணத்தில் போகும்போது பஸ்ஸுகளில் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த தோணும்போது வரக்கூடிய அந்த செய்திகளை சொல்லும்போது 3 சம்பவம் சொல்லி கடைசியில் வந்து அந்த பஸ்ஸு கீழே இறங்கி போகும்போது அங்கே தியாகராஜர் கீர்த்தனையில் ஒருத்தர் இந்த நாதஸ்வரம் கல்யாண ஊர்வலமோ ஏதோ வாங்கியிருக்காங்க. அது சாந்தமு லேகோ சௌக்கியமு லேகோன்ட்டு ஒரு தெலுங்கு கீர்த்தனை. அது வந்து மன அமைதி இல்லாதவர்களுக்கு உலகத்தில் வந்து இன்பம் கிடைக்காதுங்கிற மாதிரி அந்த கீர்த்தனை. அது தியாகராஜர் கீர்த்தனை வந்து அவர் வந்து திருவையாறில் இருக்கும்போது அவருடைய ராமர் விக்கிரகத்தை களவாண்டு கொண்டு போய் ஆற்றுல போட்டுறாங்க. அந்த வருத்தத்தில் அவர் இயற்றி பாடிய கீர்த்தனை. அது முக்கியமான மன அமைதி இல்லாதவர்களுக்கு உலகத்தில் இன்பம் கிடைக்காதுங்கிற மாதிரி அந்த கீர்த்தனை போகும்.
அந்த சம்பவத்தை, அதாவது இந்த பஸ்ஸில் போகிற பெரிய ஆட்களை உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறவர்களையும் காட்டுறாங்க, தாழ்ந்த இருக்கிறவங்களையும் காட்டி எல்லாத்துக்குமே காரணங்கள் வந்து இந்த 3 இறப்புகள்லையும் வந்து ஒரு பொதுவான தன்மையை காட்டி மன அமைதி இல்லாதை காட்டி கடைசியில் முடிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேறு யாராவது பின்னோட்டம் தர்றீங்களா? இல்லைன்னா புனித அம்மா இருக்கீங்க, மைக்கேல் ராஜுங்கிற பேர்ல இருக்கீங்க, வேற யாரும் சொல்றீங்களா? ஓகே, நன்றி. ஐயா சிவசுப்பிரமணிய ஐயா வாங்க. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த புதுமைப்பித்தனின் சாளரம் சிறுகதைய சதீஷ் நல்லா சொன்னார். நல்ல குரல் வளம். இவர் வருங்காலத்துல ஒரு பேச்சாளர் ஆவதற்கு ஏற்ற குரல் உடையது. அவரை பாராட்டி வாழ்த்துகிறேன். இதுல வந்து புதுமைப்பித்தன் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்றாருன்னு, உலகம் பலவிதம், அதை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம், பஸ்ல பார்க்கலாம், பஸ் ஸ்டாண்ட்லையும் பார்க்கலாம், டீ கடையில பார்க்கலாம், தண்ணீர் குழாய் அடியில பார்க்கலாம், இந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கலாம். இது வந்து மனிதரில் உலகம் பலவிதம், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதம், மனிதரில் இத்தனை நிறங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சாதி மத வரியையும் இதுல சுட்டி காட்டுகிறார். இப்போ முதல்ல சொல்லுதானே, இல்ல அவர் புதுமைப்பித்தன் வந்து ஆவியிலிருந்து தான் அருள் வாக்கு கிடைக்கு அப்படின்னு சொல்லுதாப்புல. ஆவியா போனவங்க தான் அருள் வாக்கு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பதிவு பண்றாரு. பெசண்டம்மையார் இறந்தது ஒரு பாதிரியாரே சொல்றாரு, அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பாதிரியாரே சொல்றாரு, அவர் மத நம்பிக்கை இல்லாதவர், போனா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு. இது மத வெறி. அடுத்து ஒருத்தர் இறந்து போயிருந்தான், அந்த உச்சி குடுமிக்காரரு அந்த சாதியை சொல்லி குறிப்பிடுறாரு. அது சாதி வெறி, அது சாதி வெறி. ஆனா பெரியார் அம்பேத்கர் பிறந்த மண்ணில் இப்பெல்லாம் அப்படி சொல்லிக்கிட முடியாது. சொன்னா இந்த கதை வேற. இதுல கடைசியில ஊமையெல்லாம் சொல்றாரு, கலிகாலம் முத்தி போச்சு. இப்போ வந்து நம்ம பெரிய ஆளுங்க தான் சொல்லுவாங்க, இப்போ வந்து மாணவர்கிட்ட சொல்லுது. புதுமைப்பித்தன் காலத்துல அது அவர் புதுமையை கையாளணும்னு சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். புதுமையை கையாளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பள்ளி மாணவன் மூலமா சொல்றாரு, கலிகாலம் முத்தி போயிடுச்சு அப்படின்னு. அடுத்து இந்த கதை முழுவதும் மரணத்தை, 4 மரணம். அன்னி பெசன்ட் அம்மையாரு, பிற கல்தூண் விழுந்து ஒருத்தன், பிற 6 பிராமணாள் குற்றாலத்துல, பிற கிருஷ்ண பிள்ளை, இப்படி 4 மரணத்தை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன்னா, நிலையாமை தத்துவத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. சாதி மத வெறியையும் சுட்டி காட்டுகிறார், நிலையாமை தத்துவத்தையும் கடைசியில சொல்லி முடிக்கிறார். சாளரம்னா சன்னல் தான். சாளரம் மொழியே காற்று புகுதல் போல, காற்று போல் உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும், அதாவது மனதையும் அந்த காற்று தொட்டது, அந்த நிலையாமை தத்துவமாக்கிய காற்று தொட்டது என்று கொள்ளலாம். ரொம்ப நல்ல கதை, எல்லா காலத்திற்கும் ஏற்றதுதான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. பிரபாகர் ஐயா, நீங்க எதாவது சொல்றீங்களா? பொதுச் செயலாளர் பேச போறாங்க. இப்பதான் வந்தேன். ஆமா, பாத்துட்டேன். அதனாலதான் கேட்டேன், எதுவும் சொல்றீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நானு கோயம்புத்தூர் அந்த 28ஆம் தேதி கீராவுடைய ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் ரூபா கொடுக்காங்க, சக்தி மசாலா. ஓ, சரி சரி சரி. ஆமா ஆமா ஆமா.
அந்த நிகழ்ச்சிக்காக கட்டாயம் நீங்க வரணும்னு சொல்லிட்டாங்க, போனேன். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றியா, நன்றி. அண்ணன் சிவகுமார் நடிகர் வந்திருந்தார். நிகழ்ச்சி நல்லா நடந்தது. நன்றி, நன்றி, நன்றி. அதுக்கப்புறம் பாவன் எழுத்தாளர் பாவனன் வந்திருந்தார். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. வேணுகோபால் ஒருத்தருக்கு அந்த விருது கொடுத்தாங்க இந்த ஆமா, வருஷம். ஆமா, ஆமா. பார்த்தோம் செய்தியெல்லாம் பார்த்தோம். வேணுகோபாலுடைய இது நம்ம வாசிச்சது இல்லை, சொன்னாரு. நம்மள தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க வந்ததுக்கு பெரிய நன்றி எல்லாம் சொல்லுங்க. சரி, ரைட்டு எடுத்து இருந்து விழாவை முடிச்சிட்டு வந்தேன். இன்னும் அந்த அலுப்பு தீரல, அதனால லேட்டு எல்லாம். நேற்று முன்னாடி நீங்க அந்த பதிவு போட்டிருந்தீங்க, என்ன அட்டன் பண்ண முடியல. போயிட்டு இருந்தேன், வந்துட்டு இருந்தேன், அந்த மாதிரி. புதுமைப்பித்தனுடைய விஷயத்த வந்து அவரு மகாதேவன் புதுமைப்பித்தனை பத்தி பேசினார் அந்த இதுல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி. ஆமா, அவரு வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காரு இப்போ. ஆமா, 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 ஆமா. என்ன பேச்சு, அடேப்பா, அருமையா இலக்கியம், பேசுறாரு. சங்க இலக்கியம்லாம் தொட்டு பயங்கரமா பேசுவாரு. சிலப்பதிகாரம் பேசுவாரு, மேற்கோள் காட்டுவாரு. நல்லா பேசுறாரு. ஆமா, அது என்ன சும்மா அப்படியே மெய் 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 சிலுக்க பேசுறாரு அந்த ஆள். ஆமா, ஆமா. அப்படி ஒரு ஒரு அவ அப்பாவோ தாத்தாவோ எழுத்தாளன். அது அது இல்லாம வராது. அது அந்த ஒரு கீரா இறக்குறதுக்கு ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருநெல்வேலி நெல்லை அந்த கலெக்டரு ஷில்பா பிரபாகர்னு, நம்ம பிள்ளை வயசு இருக்கும். அது அவங்க தாத்தா எழுத்தாளர். அது அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்களை பூரா கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி, பூலார் சாமியுடைய பையன் சாரங்கன் என்னால போக முடியாடா, நீ போயிட்டு வான்னு அப்பா அனுப்புனார். சரின்னு நான் போயிட்டு அந்த நிகழ்ச்சி, அதுல இவரு நாஞ்சில் நாடார் அன்னைக்கு தான் சொல்றாரு, கீராவை பத்தி இப்படி தூக்கி கொண்டாடுறிய, அவருக்குன்னு ஒரு விருது நீங்க யாருமே தயார் பண்ணலை, அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுல விஜயா பதிப்பும் வேலாயுதமும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இது பண்ணி முதல்ல வந்து கண்மணி குணசேகரனுக்கு கொடுக்கும். அப்பா இருக்கார். 2020 லாஸ்ட். அப்படி கொடுக்கும்போது நெய்வேலியிலிருந்து ஒரு போன் வருது. சரியான கொரோனா பீரியடு, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். நாங்க வந்து அங்க பாண்டிச்சேரி தமிழ் சங்கத்துல வச்சு அந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், கண்மணி குணசேகரனுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்க, அவருடைய சிறப்பு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொன்னாரு, வட்டார வழக்கு அகராதி நம்ம பண்ணணும்டா முதல்ல. அதே நம்ம பண்ணதுக்கு பிறகு அவரு வட்டார வழக்கு அகராதி அவர் 2வது பண்ணார், நமக்கு பிறகு அவர் பண்ணார், அதுதான் அவருடைய சிறப்பு, அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னார். அது வந்து அங்க நடக்க கொடுக்கணும்னு இளவேணியில் சொல்றான், நம்ம தமிழ் சங்கத்துல வச்சு செஞ்சுக்கணும்னே அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வீட்டுக்கு முன்னால ஒரு இது கணக்கு போட்டு இங்க வச்சு பண்ணிடலாம், ஒரு இது கணக்கு போட்டு அப்படின்னு சொல்லி ஏற்பாடாகி பண்ணிட்டு இருக்கோம். நெய்வேலியிலிருந்து ஒரு போன் வருது, அப்பா மேல ரொம்ப ஒரு பிரியமான ஒரு வாசகர், இவங்களை அம்மாவையும் அப்பாவையும் பத்தி கூட இணை நலம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கு அந்த அம்மா. அது போன் பண்ணுது எனக்கு, என் நம்பருக்கு போன் பண்ணுது. நான் போன் எடுக்கேன், என்னன்னு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க இப்படி கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கீங்க, அவர் வயசான ஆளு, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கள கொரோனா டைம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்காரன்ட்ட, யாரா போன்ல அப்படின்னாரு.
இந்த மாதிரி நெய்வேலி சாந்தி போனுங்க விடு அப்படின்னாரு. சரி கையில கொடுத்தா அடிச்சாரு மண்ணை ஒரு அடி. எமன் பிள்ளைய பேய் அடிக்குமாமா அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எமன் பிள்ளைய பேய் அடிக்குமான்னு. அதுக்கு அடுத்து எங்க அண்ணன் 2 நாள் கழிச்சு என்னுடைய கூட பிறந்தவன் திவாகர் ஊசி, நாங்க 2 பேரும் தான் இருக்கோம். அவன் திவாகர், நான் பிரபாகர். அவன் வந்து தடுப்பூசி எல்லாம் போட்டோம், நீங்களும் போட்டுக்கணும், பிறப்பியும் போட்டுக்கணும், நீ போட்டு நல்லா இரு, உன்னை கூடி நாங்க போறோம், நீ ஒரு 10 வருஷம் கழிச்சு பின்னால வா. மாஸ்கே போடலையா கருமுனையா அவரு, மாஸ்க் போடல, ஊசி போடல, நானும் போட மாட்டேன், பிறப்பியும் போட மாட்டான்டா அப்படின்ட்டார். இங்க வர அவருடைய சாவுக்கு அது கேன்சர் தான். அந்த உணவு குழாய்க்கும் சுவாச குழாய்க்கும் ஊடால வந்த கட்டி, கேன்சர் கட்டி. அதனாலதான் அவருடைய இறப்புல 100 தாண்டி இருப்பார். அந்த அந்த தருணத்தை எல்லாம் அவர் கூட இருந்த அந்த நேரங்களை எல்லாம் அடிக்கடி நான் எண்ணி பார்க்கேன். அது இன்னும் வருமா? வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப பேசிட்டோம். இல்ல இல்ல இல்ல, ஐயோ, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகள் சொல்றீங்க. ரொம்ப நன்றி 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 நன்றி. சதீஷ், கதை சொல்லி பேசுங்க, நிறைவா சொல்லுங்க. அந்த கதையிலிருந்து என்னுடைய கண்ணோட்டத்தை பார்த்து நான் உணர வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் தனது சுய பார்வையிலிருந்து உலகை பார்ப்பான். ஆனால் அந்த பார்வை எல்லாமே உண்மை இல்லை. நாம் மற்றவர்களை குறை கூறும் முன்பு நம்மை பற்றியும் சிந்திக்க வேண்டியது அவசியம் என்ற கருத்தை இந்த கதையின் மூலம் நான் உணர்கிறேன். இந்த கதையிலிருந்து எனக்கு தெரிந்ததை வைத்து ஒரு கவிதை போன்று சொல்கிறேன். சிறு சாளரம் ஒரு கண்ணாயிற்று, சிறு சாளரம் ஒரு கண்ணாயிற்று, நகரத்தின் இருண்ட பக்கங்களை பார்ப்பதற்கு. ஒவ்வொரு முகமும் ஓர் உரையாடல், ஒளியும் இருளும் இடைப்பட்ட வாழ்வு. பஸ்ஸின் வெளிச்சம் உதிரும் போதெல்லாம் ஒரு நிமிடம் உயிரின் உண்மை தெரிகிறது. நாம் பார்த்தது மனிதர்கள் அல்ல, அவர்கள் சுமக்கும் மௌன கதைகள். சாளரம் என்னும் சின்ன வெளி உள் உலகத்திற்கு பெருவாயில். நன்றி ஐயா. நன்றி. போன முறையும் ஒவ்வொரு முறையும் தங்களுடைய பின்னூட்டத்தை கவிதையால் சிறப்பிக்க செய்கிறீர்கள். சதீஷ்க்கு வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தா. ராமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சதீஷ்குமாருக்கு மேல வாழ்த்துக்கள். அவருடைய அப்படியே தானா கவிதை குட்டி வருது. அதுல எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை உள்வாங்கி, இதெல்லாம் சிக்கலான கதைகள் தான், நேத்து கதைகளும் சிக்கலானதான். அதுலேயே அவர் தன்னுடைய கவி உள்ளம் அவருக்கு இருக்கு. வார்த்தை விழுகுது, வார்த்தை வசப்பட வேண்டும் சொல்லுவான். அது உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வார்த்தையிலே ஒளி பிறக்கும், இல்ல வார்த்தை வசப்படும். வார்த்தை வசப்படுறதா முக்கியம். சதீஷ்குமார் தொடர்ந்து இலக்கியம் படிக்க வேண்டும், இலக்கியம் எழுத வேண்டும். இன்றைய கதை சாளரம் இன்னைக்கு ஒரு நல்ல, இது ஒரு தத்துவார்த்த கதை. நீங்க ஒரு 2-3 தத்துவத்துல உள்ள இருக்காங்க. நீங்க ஸ்தூல சரீரி அப்படின்னு ஒரு ஆள் வருவார். அப்ப உடம்பு மும்முடல் தத்துவம். உடம்பு 3 பாகங்களால் ஆனது. ஒண்ணு கிராஸ் பாடி, இன்னொன்னு சப்டில் பாடி, இன்னொன்னு கேஷுவல் பாடி. அதாவது ஸ்தூல சரீரம் ஒண்ணு, காரண சரீரம் ஒண்ணு, சூட்சும சரீரம் ஒண்ணு. இது 3 உடல்கள் சேர்ந்த தத்துவம். அந்த 3 உடல்கள்ல ஸ்தூல சரீரம்ன்றது உலகாயுதம், ஐம்புலன்களால் ஆனது உலகு. ஐம்பூதங்களால் ஆனது உடம்பு. அது நாளும் மாறுவோம். ஒரு கட்டத்துல அதுக்கு மரணம் வரும். மரணம் உடனே ஐம்பூதங்களாக மாறி போயிடும். இதுதான் அந்த தத்துவத்தினுடைய இது. அப்ப இத வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு மயிலாப்பூர்ல அடையாறுல இருந்து ஏறுறாங்க எல்லாம். அப்படி ஆரம்பிக்கும் போதே அது ஆரம்பிச்சிருவாரு.
பல்பு மங்கி போய் இருந்ததுனால அதோட இருட்டோட இருட்டு எப்படி இருந்ததுன்னு எடுத்து காட்டுறாரு. அதுல அந்த முகமும் மார்பும் மட்டும்தான் தெரியுது. அப்ப தியாலஜிக்கல் சொசைட்டி அன்னிபெசன்ட் அம்மையார் அவங்க வந்து குறைஞ்ச வயசுல திருமணமாகி ஒரு மத போதகரை கட்டி 2 குழந்தைகள் வச்சு அவங்க அந்த மத போதகரை விவாகரத்து பண்ணி அந்த குழந்தைகளை தங்களுக்கு வர்றதுக்காண்டி வழக்கெல்லாம் போட்டு பிறகு வந்து இவங்களை சந்திப்பாங்க. யாருன்னா ஒரு அம்மையார். அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இதே விட்டுருவாங்க. பிளாட்ஸ்கி அம்மையார் அவங்கதான் பிரம்ம ஞான சபை உருவாக்குனவங்க. அவங்கள சந்திச்ச உடனே எல்லா மதங்களையும் கடந்த ஒரு நிலையை அடைவது, பெண் உரிமைக்காண்ட நிக்கிறது. காங்கிரசினுடைய தலைவராகலாம் 1917 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் உமன் அது இறந்து தியாலஜிக்கல் சொசைட்டியை சேர்ந்து அந்த தாடி நரைத்தவர். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, ஆவியிலிருந்து நாங்க அன்னிபெசன்ட் அம்மையாரோட நினைவு கூட்டம் நடத்தினோம். ஆனா அந்த ஆவி உலகத்திலிருந்து அன்னிபெசன்ட்டே வந்து அருளாசி வழங்கினார்கள். என்ன அருள்வாக்கு அப்படின்றாரு. அப்பதான் ஒருத்தர் எங்க அந்த உச்சி குடுமி கேக்குறாருல, என்ன இந்த இருட்டுக்குள்ள நீங்கன்னு கேட்பாரு. எங்கிருந்து இந்த இருட்டுக்குள்னு கேட்பாரு. அதுல எல்லாமே ஒரு சூட்சமா வச்சுக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு அறகுறையா மீச முளைச்ச பாதிரியார். இப்பதான் பாதிரியார் ஆயிருக்காரு. அந்த அம்மா ஒரு மதத்தையும் பின்பற்றாது. அது கிறிஸ்துவ மதத்திலிருந்து வெளியே வந்தது. அது மதமே வேண்டாம், எனக்கு மதத்தினால் தொல்லை அப்படின்னு வெளியே வந்தது. எல்லா மதங்களும் சம்மதம்ன்ற மாதிரி வெளியே வந்துச்சு. அது அவருடைய மனநிலையை சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் ஒரு இருள் பிளம்பு ஒண்ணு பேசுது. இருள் பிளம்பு யாருன்னா திருமூலர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். திருப்புகழ்ல வரும். இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு அப்படின்றதுல தமர புறங்களும் காரிருட் பிளம்பு மெழுகிய அங்கமும் அப்படின்லாம் வரும் அவருடைய இதுல. அதனால அந்த ஒரு சைவர் பார்த்துட்டு ரொம்ப நாளா அவங்க படுத்த படுக்கையா இருந்தாங்களாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காரு. உடனே இன்னொருத்தர் அந்த பாருங்க சாமின்றத யாருன்னு தெரியல. பெரியார் நிறைய உதாரணங்களை சொல்வார். அதைத்தான் சொல்ல வராரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த படுத்த படுக்கையா இருந்தாங்க அதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இது ஆரம்பிக்காங்க. என்னது, அவர் சொல்றாரு, அந்த பாருங்க சாமி ஒவ்வொரு சம்பவமா சொல்லிக்கிட்டு போவார் அந்த பெரியார். அப்ப ராயப்பேட்டையில ஒருத்தன் தூணை தூக்கி வச்சான். அந்நேரம் அந்த தூண் விழுந்து செத்து போயிட்டான். பாருங்க நம்ம அப்படின்ன உடனே எப்படி எல்லாம் சாவு வருதுன்னு பாருங்க அப்படின்ன உடனே உச்சி குடிமைக்காரருக்கு என்ன சாதின்னு இருக்குது. அவருக்கு எதை எடுத்தாலும் சாதி தான் அவருக்கு முதல்ல. அவன் என்ன சாதி அப்படின்றாரு. பறையர்ன்றாரு. அவன் பறையன்னு சொல்றான். இதுக்குத்தானா இந்த பாடு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்காரு. அங்கனக்குள்ள பிராமணியம் எவ்வளவு பெரிய கொடுமையா இது பண்ணுது அப்படின்றத உள்ள வைக்க, இதுக்குத்தானா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் யாரு கேட்கிறா, உச்சி குடிமி கேட்கிறாரு. ஒரு பறையர் இறந்து விட்டா அது ஒரு செய்தியா இருக்கக்கூடாதா? அவன் ஒரு அடிப்படையான கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தூணை நிறுவும் போது தூண் விழுந்து இறந்து போயிடுறான். இவருக்கு ஒரு செய்தி சொல்றாரு. நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்களே, குற்றாலத்துல குளிக்க போனப்போ 6 பிராமணர்ல அடிச்சிட்டு போயிருச்சு. அத சேஷன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு பறையர் உயிர் அது தொழில் வேலை செய்யும் போது விபத்தினால் ஏற்பட்ட ஒரு ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட். அது இவங்க ஒரு உல்லாசத்துக்கான குளிக்க போனவங்க. அவங்க 6 பேர் உயிர் முக்கியம், எனக்கு இந்த இறந்து போன இவர் முக்கியம் இல்ல அப்படின்னு பேசுறாரு. அப்பதான் ஒருத்தர் சொல்ற, பார்ப்பன என்னையா பறையன்னா என்னையா, எல்லாம் சாவுல போய் வித்தியாசம் பார்ப்பாங்க, நீ என்ன வித்தியாசம் பாக்குற? இது யாருடைய குரல் என்றால் அந்த ஸ்தூல சரீரி உலகாயுதத்தினுடைய குரல். அவங்க பார்ப்பனர்களை எதிர்த்து இந்த பார்ப்பனிய வேதம் வேதாந்த மதங்களை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவங்க உலகாயுதக்காரர்களும் சாங்கியர்கள், யோகம்ன்ற தத்துவம் இதெல்லாம் இவங்களை கேள்வி கேட்டவங்க, பிராமணியத்தை கேள்வி கேட்டவங்க. அப்ப இதுல என்னையா இது இருக்கு, 30 வயசு காரன் ஒருத்தன், 30 வயசுல கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, கிட்டத்தட்ட 30 வயசா இருக்கான், இன்கம் டாக்ஸ்ல வேலை பார்க்கிறவன், அவன் திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு இருந்தா திடீர்னு செத்து போயிட்டான், அது என்ன இப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரு இவர் ஸ்தூல சரீரி,
அப்படின்றவர் சொல்றாரு. அப்ப ஸ்தூல சரீரன்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மூவுடல் தத்துவத்துல ஒரு இது உலகாயுதக்காரர் சொல்றாரு. அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. மூட்டையை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த தூண் விழுந்தவன் வந்து ராயப்பேட்டையில தான் அவன் தூண் விழுந்து இறந்து போயிட்டத. இவருக்கு வந்து ராயபுரம்னு கேட்டுருச்சு. ஏன்னா இவர் அந்த ஊர்க்காரரு. இவருக்கு வந்து என்ன ஆகுது, ராயப்பேட்டையில எவன் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா ராயபுரத்துல எவனும் இருந்துடக்கூடாது, ஏன்னா அது ஏன் ஊரு, அங்கனுக்குள்ள எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்காரு. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு, ஒரு மூட்டைய ஆலிங்கனம் செய்தவரா இருக்காரு. இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அந்த இவர் சொல்றாரு, அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரி இறந்து போயிட்டாரு, யாரு கிருஷ்ண பிள்ளையான்னு ஒருத்தர் அந்த உச்சிக்குடிமையோட நண்பர் கேட்கிறாரு. அது உடனே உச்சிக்குடிமை அவர் வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் தானே எங்க கடைக்கெல்லாம் அநேகமா இன்கம் டாக்ஸ்க்கு சரி பண்ணி கொடுத்தவரா இருக்கலாம். அப்படி ஒரு வார்த்தை அங்கனக்குள்ள போகுது. இதுக்கு அடுத்துதான் ஒரு சின்ன பையன் வந்து சிறு பையனா இருக்கான், மழலை சொல் மாறல, தலை பெருசா இருக்கு, புத்தக கணம் தூக்கலா இருக்கு, களி முற்றி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போறான். களின்றதுல ஒவ்வொரு இந்து மதத்தினுடைய இதுல அது என்ன புராணம், விஷ்ணு புராணம் இல்ல பாகவத புராணத்துல கலியுகம் சொல்லப்பட்டது. கலியுகத்துல எப்படி இருப்பாங்கன்னா, மனிதர்கள் 3 அடி தான் இருப்பாங்களாம், 30 வருஷம் தான் வாழ்வாங்களாம், தர்மத்தை மதிக்க மாட்டாங்க, இது எல்லாத்தையும் செய்வாங்கன்றது அது கலியுகத்தினுடைய ஒரு நம்பிக்கை. அதை உருவகப்படுத்துறாரு. எப்படி உருவகப்படுத்துறாரு, ஒரு சின்ன குழந்தையாக அவன் வந்து மூட்டையை தூக்கிட்டு போறதா. இங்க இன்கம் டாக்ஸ் அதிகாரி சீக்கிரமே செத்து போயிட்டான். அப்ப இதெல்லாம் கலியுகத்தினுடைய ஒரு காட்சிகளாக கொஞ்சம் நகற்றாரு. அப்படியே இருக்கிறப்ப, ஆனா இங்க காலம் எப்படியெல்லாம் புரண்டுகிட்டு இருக்கு, விலைவாசி இவ்வளவு ஏறிக்கிட்டு இருக்கு, இவங்க எல்லாம் மரணத்தை பத்தி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு யதார்த்தமான ஒரு ஆள் வரான். எப்படியா காலம் போய்கிட்டு இருக்கு, விலைவாசி இவ்வளவு ஏறிட்டா எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான். அப்பதான் ஒரு ஊர்வலம் போகுது, அதான் சார்முகலேதா சௌக்கியம் லேது அப்படின்ற பாட்டு. அது வந்து நீ வந்து சாந்தம் இல்லாத வாழ்க்கையில் சுகம் இல்லை அப்படின்றதா அந்த இது. சில ராகங்களை கேட்கும் போது சுகம் வரும் அப்படின்ற மாதிரி முடிச்சிடறான். அப்ப இந்த ஒரு மரணம் பத்திய வெவ்வேறு மனிதர்கள், பிராமணியம் எப்படி பாக்குது, அது வந்து ஒரு பிராமணர்கள் இறந்தா அது வந்து பேசு பொருள், ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் இறந்தால் பேசு பொருள் அல்ல, ஒரு தொழிலாளி இறந்தால் அது ஒரு பேசு பொருள் அல்ல அப்படின்னு போறது. இன்னொருத்தர் இவன் என்ன சொல்றான், அந்த அன்னி% அம்மையார் சேர்ந்தவன் ஆவி உலகத்துல இருந்து அன்னி% வந்ததுன்னு ஒரு மூட நம்பிக்கையோட திடுறான். இதுல இன்னொருத்தன் மூட்டையை அணைச்சிக்கிட்டு இருக்க என்ன செய்யறான், எங்க ஏரியால யாரும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்றத அவனுடைய பார்வையா இருக்கு. ஆனா யதார்த்தம் எப்படி இருக்குன்னா, கொஞ்ச வயசுல கூட நெஞ்சு வலின்னு வந்து இறந்து போயிடறாங்கன்னு ஒரு உலகாயுதவாதி பேசுறான். அப்ப அதுக்கு அடுத்து இதெல்லாம் போய்கிட்டு இருக்கப்ப இவங்க எல்லாம் மறந்து பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கலியுகம் ஆச்சுன்னு ஒரு சின்ன குழந்தை சொன்னாலும், என் பாடு எப்படா, விலைவாசி இவ்வளவு இருக்கிறப்ப இந்த வாழ்க்கை எப்படா வாழ முடியும்னு சொல்றான். ஆனா வந்து ஒரு கல்யாணம் ஊறுவது, அதுக்கடுத்து கடைசி வரிதான், இந்த விலைவாசியை மாத்துறதுக்கு வழி இல்லாம இவங்க நெல்லிக்காய் மூட்டையிலிருந்து நெல்லிக்காய் பிரிந்தது போல எல்லாரும் ஆளுக்கு ஒரு திக்கா போயிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு என்ன பிரச்சனை, வாழ்விற்கான பிரச்சனை இருக்கு. அப்ப நெல்லிக்காய் மூட்டை போல இருந்தாங்கன்னா இது எதையுமே மாத்த முடியாது. அப்ப இவங்க யதார்த்தத்தை, இன்றைய சமூக யதார்த்தத்தை ஒவ்வொரு தத்துவங்களும் என்னென்ன சொல்லுதுன்னு ஒரு உள்ளீடாக சொல்லிவிட்டு, சைவம் என்ன சொல்லுது, இல்ல உலகாயுதம் என்ன சொல்லுது, பிராமணியம் என்ன சொல்லுது அப்படின்னு போட்டு, ஆனா வாழ்க்கைக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படின்றது விலைவாசி உயர்வு தான். ஆனா அது என்ன செய்யுது, சும்மா அந்த பாட்டை கேட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? அந்த சாந்தம் லேக்கா சௌக்கியம் லேது அப்படின்ற பாட்டு நம்ம தியாகராஜனுடைய கீர்த்தனை கேட்டா, சில பேர் கீர்த்தனையை கேட்டா அப்பயே மரணம் வந்துடணும்னு நினைக்காங்களாம், சில பேர் சாந்தம் அடைகிறாங்களாம். அப்படியெல்லாம் இது வந்து ஒரு கருத்து முதல்வாத போக்கு. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா, நீங்க வந்து தனித்தனியா பிரிஞ்சு போறீங்களே அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுக்குள்ள வந்து ஒரு ஜன்னல் வழியாக இதையெல்லாம் நமக்கு சாளரம் வழியாக வரைந்து காட்டுகிறார் புதுமைப்பித்தன். பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கதை சொல்லிய அருமை தம்பி சதீஷ்குமார் அவர்களுக்கும், பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, குறிப்பாக பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியை சொல்லி, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் நடக்கிற இணையவழி தொடரில் இணைந்து பயணிக்க தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமைகளை நாளை இரவு 8 மணிக்கு இணைவோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.